கடக்கனே உன்னை தாண்டினே சித்தனே சிவலோகனே சிறு நாயினோ கடற்காயவன் கட்டனே நயம் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கடுக்குந்தினே வழங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்தோரை கலங்காமலே வந்து காட்டினார் கல்லாத உள்ளறிவில் கடைப்பட்ட நாயேனே வல்லார நாய் வந்தே பணத்தை நீருக்கு மன்னம் கல்லோரும் காணையல்லம் பசுவாரும் அருக்காரி எல்லோரும் சுழிப்பட்டு தடுமாறோ அதமே திருப்பாதம் கட்டி விட்ட
வருவரை மங்களன் பங்கரை பாடிய காரமுதாம் ஒருவரை ஒன்றில்லாதவரை கடல் மோதிரங்கி எரிவரவின் துருகி பருநீர் கொண்ட சேவகனார் அறுவரை அன்றி ஒருவறியாது எந்தன் உள்ளமனே சதுரை மறந்து அறிவால் கொள்வர் சார்ந்தவர் சார்ந்து சொன்னோம் புதிரை மறைந்த சோதி கழுகுடை கை பிடித்து குதிரையின் மேல் வந்து போகிடுமே கூடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிறப்போட அறிந்திடுமே நீந்தின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிர்கின்ற நெஞ்சம் கொண்டி பேரின்ப வெள்ளத்துள் கைகடல் சென்று ஏழுமியே செரியும் பிறவிக்கு நல்லவ செல்லவின் தென்னன் நாட்டில் இறைவன் கிளகின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவன் கதிர்வால் உரை கழிந்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை இமை பொழுதும் எங்கெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆலமாயின் வைப்பான் தாழ் வாழ்க ஏகம் அநேகம் இறைவனடி வாழ்க ஏகம் கெடுத்தாண்ட ஏகரணி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கடலுள் வெல்க புறத்தார்க்கும் செல்வோந்தன் பூங்கடலுள் வெல்க சிறங்குருவான் உபகடிக்கும் போர்க்கடலுள் வெல்க சிறங்குருவான் ஒங்குவிக்கும்
அளிக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவின்றி இல்லாத துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாரின் கொழுந்தில் நாற்றத்தினேயாய் செய்யானே மாற்றம் மழங்கழிய நின்றமனையோனே கலந்தவால் கண்டோடு நீண்டவனார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் போர சுதையாய் இன்பம் என்ற மறைந்திருந்தார் எம்பெருமான் மைவினையில் தன்னை மறைந்திட மூடிய வாயை இருளை அறமாகின்றும் மருங்கேற்றால் கட்டி பிறந்தோர் போற்றெங்கும் புழலுக்கு மூடி மரம் சோறும் மது வாயில் குடிலை மரண்டாம் அர்ச்சனையில் செய்ய இறக்கு மனத்தால் இவளா உனக்கு கலந்தாய் மாடி கசிந்து உள்ளும் கலந்தாயிலாத சீருக்கு நல்கி இளம்பரே வந்தவரை நெற்கடலில் காட்டி தாயில் சிறந்த தயாவான தத்துவரே மாசக்க ஜோதி வளர்ந்தவன் சுடரே தேசனே தேனார் அவதே சிவப்பொழே மாசமா தக்கருக்கு பாரிக்கும் மாரியனே மேல்சனம் புரிந்து நெஞ்சில் வண்ணம் கிட வேளாண் நின்ற பெருங்கருணை பேரானே ஆராமுதியை அகிலாம் பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாவினாய் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரை துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரே பெருமை கொடுப்பது நீரு வாட தலைவது நீரு மதியை தருவது நீரு சேனா தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேசு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவயான் திருநீரே அர்த்தம் வீர அட்டது நீரு இருமக்கும் உள்ளது நீரு பயிரப்படுவது நீரு வாக்கியமாவது நீரு சாக்கிய பாடல் பத்தும் வல்லவ நல்லவதாமே திருச்சிற்றம்பலம். ஐயா ஐயா நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க இவங்களோட
மூர்த்தி செல்வன சிவபெருமானே எய்பிடத்துள்ளை சிக்கன பிடித்து எங்கென்ற உருவனிலே பரவையன அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம். உண்ணாமுலை சிவ சிவாய நம ஓம். உண்ணாமலை சிவ சிவாய நம ஓம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சம்போ சங்கர நம சிவாய சம்போ சங்கர நம சிவாய சாம்ப சதா சிவ நம சிவாய சாம்ப சதா சிவ நம சிவாய ஓம் நம அருசத்தை கெடுப்பது நம சிவாயவே சிவாயவே எந்த நீர் தருங்கலம் என்ற நீர் கருங்கலம் திறதிற்கெல்லாம் எல்லாம் அந்தர கருங்கலம் அந்தன கருங்கலம் அருள்மறை
திருச்சிற்றம்பலம். மறையுடைய பூமி நீதானாய் கரையுடைய கண்டமுடையாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சீலந்தம் தென்னிலகை மன்னன் போற்றி. மூக்கே நீ முரடாய் முழுதாடுதை முக்கண்டனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரடாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை குறி போர்த்து பைவாய் மாமரையாத்த பரமரை கைகால் தூக்கி தொழில் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி. சீரார் பெருந்துரம் தேவரடி போற்றி. மாறாத இன்பம் அருள்மலை போற்றி. முந்தை நிறை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி. எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடல் இறங்கி. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல்லானே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.
शिव शिव शिवाय नमः शिव 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 शिवाय श्री मातृका सरस्वती न्यासमहामन्त्रस्य ब्रह्माविषेभ्यो सुक्तिभ्यो नमः बिन्दुभ्यो कीलकेभ्यो नमः मसीयुज्याङ्गत्वेन न्यासे नियोगः ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः अं कङ्कङ्कङ्कङ्यम् अंकुष्टाभ्यां नमः ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ह्रीं छञ्छञ्छञ्जन्यां दर्जनेभ्यः नमः ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ॐ टन् 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 धन्नम् ॐ मध्यो ऐं तन् 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 धन्नम् ऐं अनामिकाभ्यां नमः ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ऐं क्लीं सौः अं यं रं लं वं सं क्षं गं क्षं लगरुष्टाभ्यां नमः ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः अं कं 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 गङ्ग्याम् आमृदयाय नमः ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ॐ टन् 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 धन्नम् ॐ शिखाय विषटे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ऐं तं तं धन् धन्नम् ऐं कवचाय हं ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ॐ पं 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 नेत्रत्रयाय विषटे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः अं यं रं लं वं सं क्षं गं क्षं अस्त्र अस्त्राय फटे ॐ ध्यानं पञ्चाशद्वर्णभेदे विहितवदनतो पादयुगुक्षिवक्षो देशां पार्श्वकवर्ता कलितशिखला बिन्दुन्तावतारा अक्षस्वकुम्भसिन्धा लीतवरकरां दीक्षणाम् अभ्यसंसा मज्जाकंसाम् अदुष्टनगरप्रदां नमामि ॐ ऐं ह्रीं श्रीं ईं नमः दक्षिणेत्रे ॐ ह्रीं श्रीं ईं नमः वामनेत्रे ॐ ह्रीं श्रीं ॐ नमः दक्षकर्णे ॐ ह्रीं श्रीं ह्रुं नमः ॐ नमः वामकर्णे ॐ ह्रीं श्रीं ह्रुं नमः दशनाथापुटे ॐ ह्रीं श्रीं ह्रुं नमः वामनाथापुटे ॐ ह्रीं श्रीं ह्रुं नमः रक्षकभोले ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः वं नमः ॐ वामकभोले ॐ ऐं ह्रीं श्रीं ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ऐं नमः ऊर्ध्वोष्टे ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ऐं नमः धरोष्टे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ॐ नमः ऊर्ध्वदन्तबन्धौ ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ॐ नमः अधोदन्तबन्धौ ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः अं जिह्वाग्रे ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौः अह नमः कण्ठे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः कं नमः दक्षभागमूले ॐ ह्रीं दक्षमणिबन्धे ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौः घ्रं नमः दक्षकराङ्गुलिमूले ॐ ऐं ह्रीं क्लीं ऐं क्लीं सौः ञं नमः दक्षकराङ्गुल्यग्रे ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौः चं नमः वामबाहुमूले ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ॐ छं नमः वामकूर्परे ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौः जं नमः वाममणिबन्धे ॐ ऐं ह्रीं क्लीं ऐं क्लीं सौः जं नमः वामकराङ्गुल्यमूले ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ञं नमः वामकराङ्गुलि अग्रे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः तं नमः दक्षोर्मूले ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ठं नमः दक्षजानुनी ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः डं नमः दक्षगुल्पे ॐ ह्रीं श्रीं ऐं क्लीं सौः घं नमः दक्षपादाङ्गुलिमूले ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं नमः वामऊरुमूले ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः तं नमः वामजानुने ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः दं नमः वामगुल्फे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ॐ दं नमः वामपादाङ्गुलिमूले ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः नं नमः वामपादाङ्गुलि अग्रे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः पं नमः ॐ दक्षपार्श्वमूले ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः ठं नमः वामपार्श्वे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः भं नमः पृष्ठे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः भं नमः नाभो ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः मं नमः जठरे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः यं नमः हृदये ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः रं नमः दक्षकक्षे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः वं नमः कलपृष्ठे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः वं नमः वामकक्षे ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः शं नमः हृदयादिदक्षकराङ्गुल्यन्ते ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः क्षं नमः हृदयादि वामकराङ्गुल्यन्ते ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः सं नमः दक्षपादाङ्गुल्यन्ते ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः हं नमः हृदयादि वामपादाङ्गुल्यन्ते ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः लं नमः खड्यादिपादाङ्गुल्यन्ते ॐ ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः शं नमः कट्यादि ब्रह्मरन्ते ॐ
ओम अकारादि शकारादि देवताभ्यो नमो नमः। ओम सीतरेतुम जगन्माता सीतरेतुम जगत्पिता सीतरेतुम जगत्पाति सीतराय नमो नमः। ओम महामार्गे मृत्युरूपिणी सर्वान् भक्त महाजनान् रक्ष रक्षा कर्माणि अंबिकायै नमो नमः। ओम स्थूल शरीरादि कुंभे संयोजयामि निवेशयामि। ओम स्थूल शरीरात् स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं सौः अष्टशक्तिं संयोजयामि। ओम ह्रीं श्रीं आं ईं ॐ ह्रं 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 ऐं ऐं ॐ ॐ महा ह्रं वल्ली वाग्देवतां संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं कंकं गंगं क्लीं कामेश्वरी वाग्देवता ओम स्थूलशरीरादि संयोजयामि। ऐं ह्रीं श्रीं चम्पा स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं पं वाग्देवता स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं अम्मां सौः चतुरस्त्रत्रयात्मकत्रैलोक्यमोक्षचक्राधिष्ठात्रे अणिमाद्वष्टाविंशतिशक्तिशैल प्रकटयोगिनी रूपायै त्रिपुरादेव्यै नमः। स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं क्लीं श्री ओम ऐं क्लीं सौः षोडशदलपद्मात्मक सर्वाचारप्रभुचक्राधिष्ठात्रे कामाकर्षण्यादि षोडशशक्तिशैल गुप्तयोगिनी रूपायै त्रिपुरेश्वरीदेव्यै नमः। ओम ऐं ह्रीं श्रीं ह्रीं क्लीं सौः अष्टदलपद्मात्मक सर्वशोभनचक्राधिष्ठात्रे योगिनी रूपागे त्रिपुरसुंदरी देव्यै स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं ऐं क्लीं सौः चतुर्दशारात्मक सर्वसौभाग्यदायि चक्राधिष्ठात्रे सर्वसंक्षोभिन्यासशक्तिशक्तियोगिनी रूपायै त्रिपुरवासिनी देवी स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं 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 सौः बहिर्दशारात्मक सर्वसाधकचक्राधिष्ठात्रे सर्वशक्तिप्रदायिनी योगिनी रूपागे त्रिपुराश्री देव्यै स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं ह्रीं क्लीं क्लें अंतर्दशारात्मक सर्वरक्षाचक्राधिष्ठात्रे संज्ञादि योगिनी रूपागे त्रिपुरमालिनी देव्यै स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं ह्रीं श्रीं सौः अष्टारात्मक सर्वरोगचक्राधिष्ठात्रे योगिनी रूपागे स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं श्रीं क्लीं सौः त्रिकोणात्मक सर्वसिद्धिप्रदचक्राधिष्ठात्रे कामेश्वर्यादि त्रिशक्ति योगिनी रूपायै त्रिपुराम्बा देव्यै नमः। संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं कायै लग्नी आसकः लग्नीं सकलग्नीं विद्यात्मक सर्वानन्दमय चक्राधिष्ठात्रे योगिनी रूपायै महात्रिपुरसुन्दरी देव्यै नमः। स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ऐं लग्ने अग्निचक्रे कामदेवीडे मित्रे आत्मतत्त्वदृष्टे कृत्या जाग्रदधाट्टायका इच्छारक्ति भागवीरात् भगाभागीश्वरी स्वरूप महाकामेश्वरी ब्रह्मा शक्ति स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं क्लीं आसकः लग्नीं ह्रीं सूर्यचक्रे पूर्णगिरिपीठे षट्टीशदाद दशारद्वये चतुर्दशारचक्रात्मक विद्यातत्त्वस्थितिकृत्य स्वप्नदशाधिष्ठाये ज्ञानशक्ति कामराजात्मक कामकलास्वरूप महावज्रे श्री विष्णात्मशक्ति स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं सौः सकलग्नीं सोमचक्रे जातन्द्रपीठे उत्तीशनाद अष्टदल षोडशदल चतुरस्रचक्रात्मक शिवतत्त्व संभारकृत्य सुषुप्तिदशाधिष्ठाय परापरशक्ति स्वरूप महात्मात्मशक्ति स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। ओम ऐं ह्रीं श्रीं ऐं कायै लग्नीं क्लीं आसकः लग्नीं सौः सकलग्नीं परब्रह्मचक्रे महोद्यानपीठे जल्यानन्दनाथ समस्त परिवार परमतत्त्व सृष्टि स्थिति संभारकृत्य परमात्मशक्ति महामहा त्रिपुरसुन्दरी ललिताम्बिका परब्रह्मशक्ति स्थूलशरीरादि कुंभे संयोजयामि। सर्वज्ञाताय नमो नमः। भवे भवे नादिकवे भवस्वान् भगवद्भवाय नमः। वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रमदनाय नमः सर्वभूतमनाय नमो ब्रह्मणाय नमः।
वामदेव शिवं तुलसीरादिकुम्भे संयोजयामि घोरेभ्यो घोरघोरेभ्यः सर्वेभ्यः नमस्ते स्तुतिरूपेभ्यः अघोर शिवं तुलसीरादिकुम्भे संयोजयामि तत्पुरुषागत्पके महादेवाय धीमहि रुद्रः प्रचोदयात् तत्पुरुषशिवं तुलसीरादिकुम्भे संयोजयामि सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपते ब्रह्मणोऽधिपते ब्रह्मा शिवो मे हृदा ईशान शिवं तुलसीरादिकुम्भे संयोजयामि ईशानं ध्यायामि आवाहयामि तावयां नमः ॐ हिरण्यभागवे तुलसीरादिकुम्भे संयोजयामि त्वं संयोजयामि वायुर्मे प्राणे शिरः प्राणो हृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि प्राणशक्तिं तुलसीरादिकुम्भे संयोजयामि सूर्यो मे चक्षुर्हृदयः चक्षुर्हृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि तुलसीरादिकुम्भे संयोजयामि चंद्रमा मनसि स्थिरतः हृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि मनस्तत्त्वामृते तुलसीरादिकुम्भे संयोजयामि दिशो मे श्रोत्रे स्थितः श्रोत्रहृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि श्रोत्रतत्त्वं तुलसीरादिकुम्भे संयोजयामि आपो मे देशे स्थितः हृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि ओम तत्त्वं तुलसीरादिकुम्भे संयोजयामि पृथिवी मे शरीरे स्थितः शरीरहृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि तुलसीरादिकुम्भे संयोजयामि ओषधि वनस्पतयो तुलसीरादिकुम्भे संयोजयामि इन्द्रो मे बले श्रुतः बलहृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि पर्जन्यो मूर्धनि श्रुतः मूर्धा हृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि ओम तत्त्वं ओम ईशानो मे मन्युश्रुतः मन्युहृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि आत्मानि आत्मनि श्रुतः आत्मा हृदये हृदयमयि अहममृते अमृतं ब्रह्मणि आत्मतत्त्वं पुनर्म आत्मा पुनरागात् प्राणभूत சரி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்து அந்த லிங்கத்தை முடியாது உள்ள உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் நேராக வரலாம் உள்ள வரும்போது லெஃப்ட் சைட்லேயே தான் முதல்ல இறக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கள எல்லாரும் 99 பிறவிக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஒரு பிறவி தான் மனித பிறவின்னு இருக்கும். அந்த மனித பிறவி கிடைச்சிருக்குங்கிறப்போ ரொம்ப பாக்கியம் பண்ணி இருக்கிறவாளுக்கு தான் இந்த மாரி ஒரு பதவியெல்லாம் கிடைக்கும். நம்ம அன்னை ஓம் ஸ்ரீ பவதாரணி அம்மா இருக்காளே, அவளை போல ஒரு அருட்பணி
இந்த மாதிரி ஒரு விசேஷமான திருப்பணிகள் எல்லாம் பண்ணி அவளை போல ஒரு உத்தம சிஷ்யாளா எல்லாம் வல்ல யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் சுவாமிகள் அவர்களுக்கு சிஷ்யாளா கிடைச்சா. அவர் கொடுத்த தீட்சா நாமம் தான் பவதாரணி. பவதாரணின்னா ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். காளிகா பரமேஸ்வரிக்கு பவதாரணி. இந்த உலகத்தை எல்லாம் அவள் அருளாட்சி பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்காளாம். அவளுக்கு பேர் பவதாரணின்னு பேர். அப்பேற்பட்ட அம்மாவோட நிறைய பரீட்சை எனக்கு நிறைய அவளுக்கு ஹோமங்கள்லாம் வந்து என் குருநாதரோட பண்ணியிருக்கேன். குணமானந்த மகா சுவாமிகளோட. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வர டாக்டர் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகிட்ட தீட்சையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பற்றி ஸ்ரீவித்தையில ரொம்ப சிறந்ததாக இருந்தது. அவளை போல இந்த ஸ்ரீவித்தை பூஜைகள் எல்லாம் பண்ண முடியாது. ஸ்ரீவித்தைன்னா அம்பாளை பூஜிக்கிறது. ஆதிசங்கர சண்மதத்தை ஸ்தாபித்தார். அதில் சாத்த பூஜையில் அம்பாளை என்னெல்லாம் நம்ம பூஜை பண்ணுறோமோ அது மாதிரி ஸ்ரீவித்தை. அந்த மாதிரி ஸ்ரீவித்யா மந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய படித்து அத்தனை பேருக்கும் தன்னை நாடி வரக்கூடியவர்களுடைய கட்டங்கள் எல்லாம் போக்கி அவளுக்கு அருள்வாக்கெல்லாம் கூடி தேவி கருமாரினுடைய உபாசனையாகவும் இந்த கலியுகத்தில் நமக்கு நடமாடக்கூடிய தெய்வமாக நடமாடக்கூடிய கருமாரியாக இருந்து அனுகிரகங்கள் எல்லாம் நிறையா பண்ணியிருக்கா. இப்போ இந்த ஏகாம்பரேஸ்வரர் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதற்கு ராஜகோபுரங்கள்லாம் கட்டி கும்பாபிஷேகத்தெல்லாம் இப்போ சமீபத்தில் தான் பண்ணியிருக்கா. 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய யாகங்கள் எல்லாம் அப்போ செய்யாத யாகங்களே பாக்கி கிடையாது. குழந்தினி மந்திரமாக இருக்கட்டும், பசுப்பிரதா மகாலட்சுமியுடைய மந்திரமாக இருக்கட்டும், சண்டியினுடைய மந்திரமாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியில் பிரதிஷ்டை பண்ணி நான் இருக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய அழைப்பை ஏற்று அந்த இடத்துக்கு வந்து பாண்டிச்சேரி பாதாள பிரத்திகிராவுக்கு அவள் கொடுத்த ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கட்டும் எல்லாம் அவள் நிறையா பண்ணியிருக்கா. இப்போ நம்ம கிட்டக்க நேரடியில் பேசாமல் சூக்ஷ்மமாக இருந்து பேச போகிறாங்க. அதுக்காக தான் இந்த கலா ஆக்கர்ஷணம். இவள் இது வரைக்கும் எத்தனை பூஜைகள் பண்ணியிருக்காளோ, எத்தனை விதமான சக்திகளோட அம்மா இருக்காளோ, அது அத்தனையும் இந்த கும்பத்துக்குள்ள நான் சம்யோஜனம் பண்ணி அவளுடைய சிரசு பாகம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு நேராக ஒரு கம்பை வச்சு அதில் நம்ம மிச்ச திரவியங்கள் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாள் பாப்பேன். அதுக்கு மேலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த சிவலிங்கத்துக்கு மேலே தான் இந்த கும்பத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாள். சிவலிங்க ரூபமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பா. நம்ம உட்காந்து பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவளுக்கு கேட்டாப்ல அப்போ அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அடுத்த தாட்டியிலேருந்து நான் பூஜைகள்லாம் பண்ணிட்டு வரப்போ முதல்ல குரு சன்னிதானத்துக்கு போகணும். அன்னை பவதாரணி அம்மாவுடைய சன்னிதானத்துக்கு போய் அங்கே உத்தரவு வாங்கி அதுக்கப்புறமா யோகிராம் சுரத்குமார் சுவாமியுடைய அதிஷ்டானத்துக்கு பிரதிஷ்டை மண்டபம் வந்திருக்கேன். அந்த அதிஷ்டானத்தில் உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் மிச்ச பூஜைகள் மிச்ச யாகங்கள் ஜபதபங்கள்லாம். எப்பொழுதும் கூட அம்மா கிட்ட நீங்கள் தான் வந்து உட்காந்து அந்த அவளுக்கு நம்ம தேவிகல்ப சமாதி வைக்கிறோம் பாருப்பா, அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் எதை பிரார்த்தனை பண்ணாலும் அந்த காரியம் அப்படியே நடக்கும். இந்த ஜீவனை எங்கேயும் போக விடாமல் அந்த கலசத்துக்குள்ளே நாம் ஆவாகனங்கள்லாம் பண்ணி அந்த ஜீவன் நம்ம கூடயே சூக்ஷமாக இருந்து பேசிட்டு வரும். அந்த முத்ரா விதானங்கள்லாம் பார்த்துருப்பேன், இப்படிலாம் போடுவான். இந்த முத்ரா விதானம் எல்லாருக்குமே புரியும். எந்த ஊருக்கு போனாலும் ஒன்று பானிங்கிற நீருங்கிற அப்புறம் வாட்டருங்கிற இந்த மாதிரி சொல்கிறாள் ஒரு இடத்துல. அங்கெல்லாம் பயணம் ஜாடை காமிச்சாச்சுன்னா எல்லாருக்குமே திரும்ப எதுனா தூக்கம் கொடுவா இப்படின்னாக்கா வாங்குவா அப்படிலாம் கூப்பிடணும். அந்த மாரிங்க இந்த ஞாசங்களெல்லாம் பண்ணி அந்த கும்பத்துக்குள்ளே எடுத்து வச்சு அங்கே போய் சுவாமியை சிவஸ்வரூபமாக நாம் நிர்விகல்ப பண்ணிட்டோம். ஏன் சிவனை பிரதிஷ்டை பண்ணணும்? ராகவேந்திர மடத்துக்கெல்லாம் போனேன்னா துளசி மாடங்கள்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இரவா இரவன் அப்படின்னு சொன்ன பரமேஸ்வரன் ஒருத்தந்தான். அவர் இது வரைக்கும் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இரவா இரவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நாள். அதே மாதிரி இந்த துளசியை பார்த்தீங்கன்னா அதனுடைய வேறுலையும் அந்த துளசி வாசனை இருக்கும், அது விழுந்த மண்ணுலையும் அந்த வாசனை இருக்கும், அந்த துளசிலையும் அந்த வாசனை இருக்கும். இப்போ ரோஜா புஷ்பம் மல்லிகை புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டேன்னா அந்த மல்லிகை கூட தான் அந்த வாசனை இருக்கும். இலை ஒரு வாடை அடிக்கும், அதனுடைய காம்பு ஒரு வாசனை இருக்கும், வேறு ஒரு வாசனை இருக்கும். அந்த மாரி என்றைக்கும் அழியாமல் நம்மளோட இருந்துட்டு இருக்கணும்னு
அதான் அவதூதாசிரமத்தினுடைய ஸ்வரூபமாக அம்மவிஷ்ணு மகேஸ்வரா ஸ்வரூபமாக அவளுக்கு இப்போ கழிச்சுட்டு போய் அங்கே அபிஷேகங்கள்லாம் நடக்கும். லிங்கத்துக்கும் அம்மாவுடைய பாதத்துக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவளை நிர்விகல்ப சமாதியில் வைக்கிறப்ப எல்லாத்தையும் பூ கொடுப்பா. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அவள் பாதத்தில் போட்டதுக்கு அப்புறமா கூட அங்கே யாருக்கு இந்த கைத்தறிக்கை பண்ணுறாலோ வாழலாம். அப்படியே உட்கார வைக்க முடிஞ்சா அம்மா உட்கார வைக்கலாம், இல்லை பெஞ்சில் அப்படி தலை வந்து மேலே வராமல் படுக்க வைக்கிறாங்க போட்டுவிட்டாரு. பண்ணினோம்னா அப்புறம் இந்த சமாதியை மிதிக்க முடியாது. இந்த சிரசு தான் மேலே வரணும். அந்த சிரசுக்கு மேலே நம்ம அடையாளங்கள்லாம் பண்ணி அந்த சிவலிங்கெல்லாம் வச்சுருவா. அதேமாரி நாளையிலேருந்து அந்த சமாதிக்கு புஷ்பங்கள்லாம் போட்டுவோம். 16 நாளுக்கு ருத்ர விதானமாக பூஜைகள் பண்ணுவோம். பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுவோம். பாசிப்பருப்பு பண்ணணும்னா பருப்பு பண்ணணும்னா வேக வச்சு குழஞ்ச உடனே வெள்ளம் போட்டுவோம். அது ரொம்ப நீர்க்கவும் இல்லாமல் ரொம்ப தன்னாகவும் இல்லாமல் அதில் முந்திரி திராட்சையெல்லாம் ஏலக்காயெல்லாம் போட்டு தாளித்து ஒரு வெள்ளிக்கிண்ணத்தில் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டோம். இந்த வேத படிச்சிருக்கக்கூடிய ஒரு பிராமணனுக்கு அந்த வெள்ளிக்கிண்ணத்தோடு அப்படியே தானம் பண்ணுவோம். அதெல்லாம் அப்புறமா விஷயத்தை பேசிக்கலாம். அதே போல் 16ஆவது நாள் அன்றைக்கி 16 சன்னியாசிகள் குருநாதர் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 32 சன்னியாசிகள் திருவண்ணாமலையிலேருந்து எங்கே கிடைக்கிறாளோ இங்கே செஞ்சேரி கிடைச்சிட்டாலும் தெரியல, திருவண்ணாமலை போனால் நிறையா கிடைப்பா. அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து அவளுக்குலாம் வஸ்திரங்கள் கொடுக்கணும். ஏன்னா அவளுக்குலாம் சாப்பாடெல்லாம் போட்டு முதல்ல மகேஸ்வர பூஜை அவள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நம்ம ஆகாரத்தை அப்படி எடுத்துக்கணும். அது வரைக்கும் அவளுக்கு என்னென்ன பூஜைகள் கொண்டு போயிடுவோம். கருமாரிகிட்ட எப்படி அந்த ஜலம் அந்த வேப்பலையெல்லாம் அம்மா வச்சு பூஜை பண்ணுவான்னு பார்த்துட்டே இருந்துக்கணும். அம்மா கண்ணிட்டே திருட்டுறது அம்மா நினைக்க பக்கத்தில் இருந்து அவளுக்கு பதினெண்டு இருக்கிறவாடிங்கெல்லாம் தான் மருமகங்க அவள்லாம் தான் அது மாதிரி இந்த வேப்பில் ஒரு சொம்பட ஜலம் வச்சு அவளோட எடுத்துக்கணும். அந்த விசேஷ பூஜைகளெல்லாம் பண்ணணும். இப்போ சித்தியானவங்க இவாளுக்கு நம்ம படிக்கிற பொண்ணு ஜூலை 14 ஆடி போகிறோம். ஆஷாட நவராத்திரி அஷ்டமி திதியில் அம்மா சித்தி ஆகிட்டா. அஷ்டமி சித்தியில் சித்தியாகிறதுக்கு ரொம்ப மகாபாகியம் உண்டு. தட்சிணாயன பொறுப்பு அந்த அஷ்டமி திதியில் அவள் சித்தி, அதுவும் மங்களவாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷம். ஆடி அஷ்டமி இதுதான் நீங்கள்லாம் பண்ண போங்க. நான் உங்களெல்லாம் விட்டு எங்கேயும் போகல, உங்கள் கூடையே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவளுடைய ரத்தங்கள் தானே நீங்கள்லாம், அவளுடைய ஆத்ம பந்துக்கள் தானே நம்ம எல்லாமே. இந்த ஆத்மா தப்பு பண்ணுமா அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா தப்பு பண்ணாது. நம்ம உடலுக்குள்ள உயிர் இருக்கு பாருப்பா, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஆத்மான்னு பேரு. இந்த ஆத்மா தப்பு பண்ணுமான்னு சொல்லி கேட்டாலே பண்ணவே பண்ணாது. சரீரம் தப்பு பண்ணுமா பண்ணும். எனக்கு வேணும் நான் போய் வாழ்க்கை கொடுத்துருவேன் சாப்பிட்டுக்கலாம் போயிடுவோம் கொடுத்துருவோம். அது பேர் சரீரம் தப்புன்னு சொல்கிறேன். அந்த ஆத்மா இருக்க எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்கா தெரியுமோ. அன்னையும் அன்னிதான் அவளை போல எங்கேயும் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு தபசு உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. முந்தானத்துக்கு ராத்திரியிலேருந்து இன்னைக்கு அந்த டைம் வர வரைக்கும், ஏன்னா ஆஷாட நவராத்திரி பூர்த்தி ஆகி இன்னைக்கு தசமி திதியில் சாந்தானந்த சுவாமியுடைய நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம். பிரமானந்த சுவாமிகள் அவருடைய பிரதான சீடர் மகா சுவாமிகள். அதை சொல்லி அனுப்பிச்சு இந்த இடத்துல அந்த கிரியைகள்லாம் ரொம்ப ஸ்ரீவித்யா உபாசகாலும் கலியுகங்கள்லாம் பண்ணக்கூடிய வேத பிராமணாலும் எல்லாருன்னா வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கு. அதனுடைய மகாபலம் என்றைக்கும் கிடைக்காம போகாது. அது எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவளை அனுதினமும் இங்கே எப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிறப்ப பேசி ஈஸி பண்ணுவோமோ அந்த மாரியை நம்ம எல்லாரும் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது தினம். அந்த அதிஷ்டானத்தை எந்த இடத்துல வைக்கிறோமோ அது இஷ்டம் அதிருஷ்டம்னு பேர். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் ஒன்றுன்னு நினைக்கிறாளோ அவள்லாம் இங்கே சமயத்தில் வந்து பிரார்த்தனை பண்ண முடியலாம் காரியம் இருக்குது. ஆமாம், அதுக்கு தான் இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அது இஷ்டம் அதிருஷ்டம். அதிருஷ்டம்னா என்ன? இங்கிலீஷில் அதிர்ஷ்டத்துக்கு என்னன்னு சொல்லுவா? லக்ஷ்மின்னு சொல்லுவாள். அதனால தான் அவளுக்கு லக்ஷ்மின்னு பேர் கொடுக்கும். அவளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பணம் கோடி கோடியாக இருந்தால் அவளுக்கு லக்ஷ்மின்னு பேரா? அவளை நம்ம குருவாக அடைஞ்சு அவளுடைய இடத்துல இருந்து அவள் சொல்லி நல்ல கருத்துக்களெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டல. அதை போல் ஒரு லக்கி வேறு எதுலையா உண்டா? அதை போல் வேறு ஏதாவது அதிர்ஷ்டம் உண்டா?
இந்த ஆத்மா நம்ம கூடவே தான் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதை சொல்லாமல் சொல்லி கொடுத்துருவா. வந்து அசரீதியாகவும் செய்க மூலியமாகவும் நான் சொன்னேன் பாருங்க, முத்ராவிதானம் சொல்லி அத்தனை சக்தி எடுத்துக்குவான். இந்த மாதிரி முத்ராவிதானமாக நமக்கு எல்லா அனுபவத்தையும் பண்ணிடுவா. அதனால் அங்கே போனோன்னே அம்மாவுக்கு பாதத்துக்கு எல்லா அபிஷேகமும் நடக்கும். அதே மாதிரி சிரசுகிட்ட சிவலிங்கத்தை வச்சு அம்மாவுக்கு மேலே எந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறோமோ அந்த சிவலிங்கம் 4 இடத்துல பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பான். லிங்கோங்கிநாதர், சிம்மபுரீஸ்வரர், ரத்னகிரீஸ்வரர், கடம்பவனேஸ்வரர். குளித்தலை அடிவாரத்தில் தான் சுவாமிகள் எங்கள் ஆசிரமத்தில் இருந்து வந்திருக்கார். அங்கேருந்து ஈஸ்வரனை எடுத்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பூஜையை பண்ணிட்டு நேராக வந்தோடனே அம்மாட்ட கலாகிருஷ்ணங்கள்லாம் ஆயிருந்து எல்லா பூஜைகளையும் எல்லாரும் விடாமல் கலந்து காணும். இந்த 16, 32 சன்னியாசிகள்னு சொன்னேன் பார்ப்பார். அவள் அத்தனை பேருக்கு சிஷ்ய வர்க்கங்களாகவும் பண்ணுவாள். அவள் அந்த ரூபத்தில் இன்னைக்கு வருவா. எந்த ரூபத்தில் வரா, எந்த ரூபத்தில் நம்மள்கிட்ட இப்படி சாதத்தை எடுத்து சாப்பிட்டு போகிறான்னு யாராலையும் சதுரகிரியிலாம் பௌர்ணமி பூஜை நடந்த பிறகு பார்த்தேன்னா 108 சாதுக்களுக்கு ஆடி அமாவாசையில் இலை போட்டு விளக்குவா. அது ஒரு இலையை மட்டும் யாருமே உட்கார வைக்கல. ஆனால் அந்த ஒரு இலையில போட்டிருக்கார் அண்ணன். ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள் யாருடைய கண்டுக்காது சதுரகிரி சொல்கிறோம் இருக்கணும். சுந்தரலிங்கம் மகாலிங்கம் சட்டம் அந்த மீறிய அந்த பூஜைகளை ஏற்றிருந்து பண்ணுறவாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த 14 நாளைக்கும் ரசத்தை தாழணும். ரசத்தில் அந்த பாயசத்தை வச்சு நிறுத்தணும். அதுதான் அவளுக்கு அந்த பித்திருப்ரீதின்னு அந்த அவளுடைய தாயார் அவளுடைய தாயார் வயிற்றுலேருந்து நமக்கு முத்து கிடச்சிருக்கேன். சிப்பினுடைய வயிற்றுலேருந்து தான் முத்து கிடைக்கும்பா. அதெல்லாம் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆலாங்கட்டி மழை பெய்யணும். சிப்பி கடல்லேருந்து வந்து வாயை திறந்து விட்டுருக்கணும். நம்ம பில்லரில் எங்கே எடுத்து பயனாக போடுற மாதிரி கிடையாது. அது டைரெக்டாக திறந்துட்டு இருக்கணும். தானத்துலேருந்து வரக்கூடிய ஐஸ் கட்டி மேலே அதில் விழணும். ஆலாங்கட்டின்னு இருக்கு. அது உடனே மூடி கொடுக்கப்படும். அந்த முத்து குடிச்சு எடுத்து வரா வருவா. பெரிய பெரிய வைர வியாபாரிகள் அவளுக்கு தான் ஆணி முத்து நின்று. ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தை நீக்கி ஆலாங்கட்டி மழை பெஞ்சு அந்த முத்து உள்ளே போய் அதை எடுத்து வந்து கண்டுபிடிச்சாதான் அது நல்ல முத்து ஆணி முத்துன்னு சொல்லுவாள். அந்த நெய்யே நமக்கு ஒரு பொக்கிஷம். இவா அவளும் இங்கே ஏகாம்பரேஸ்வரர் சன்னிதானத்துக்கிட்ட நம்ம அதிஷ்டானம் என்கின்ற தங்கத்துக்குள்ளே இந்த முத்தை பதிச்சு வச்சுட போகிறோம். அந்த முத்தை நம்ம எல்லாம் ஆராதிக்கணும். தினமும் பிரார்த்தனை பண்ணணும். தினமும் வேண்டிக்கணும். என்ன சத்காரியங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் எல்லாருக்கும் இங்கே கிடச்சி எல்லாரும் க்ஷேமமாக இருப்பேன். எல்லாரும் சௌக்கியமாக இருப்பேன். எல்லாருக்கும் எல்லா விதமான ஆனந்தத்தையும் அம்பாள் கொடுத்துட்டே இருக்கா. அதனால தான் உங்களுக்கு ஆஷாட நவராத்திரி மங்கள வாரத்தில் அஷ்டமி திதியில் ராத்திரி அந்த அர்த்தஜாம வேலைன்னு சொல்கிறா பண்பா. மேல்மணியின் முழங்கான பெண்கள் இருக்குது. அர்த்தஜாமம் இங்கேருந்து பட்டம். இங்கேருந்து அண்ணாமலையார் அதான் குருநாதருக்கு பக்கத்துலேயே இடத்த கண்டுபிடிச்சின்னு வந்து இங்கேயும் குருநாதரை வச்சு யோகிராம் சுரத்குமாருக்கு பக்கத்துலேயே அம்மா நம்மளுடைய இருக்க போகிறா. எல்லாரும் க்ஷேமத்தை அடைஞ்சு சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். நாராயண 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 சிவகடாட்சம் நேரத்துல வேணாலும் அனுகிரகம் பண்ணக்கூடியது. அதுல ரொம்ப வரமா கருவும். அதாவது பொதுவாகவே சாதா மனிதர்கள் நம்ம உயிரிழந்தாலே அவர்களுக்கு பொதுவா அவங்கள சுவாமியா ஆக்கி அவங்களுக்கு எல்லா விதமான விக்கிரகத்துக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள்லாம் செய்துதான் நம்ம பொதுவா தகனங்கள்லாம் பண்றது வழக்கம். சமாதி வைக்கிறதோ இல்ல தகனம் பண்றதோ, கண்ணனம் பண்றது இல்ல தகனம் சொல்றது. கண்ணனம்னா மண்ணுக்குள்ள புதைக்கிறது, தகனம்னா எரிக்கிறது. அந்த மாதிரி பண்றது வழக்கம். இதுல அம்மா அம்பாலாவே வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், அவங்களுடைய மந்திர சைத்தன்யங்கள் இருக்கு உடம்பு பூரா. அந்த மந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு 51 ஆக்கர்ஷன் 51 சக்தி தேவதையின் பேரு. அதெல்லாம் அந்தந்த அக்ஷரங்கள் சொல்லி அங்கேருந்து ஒரு கயிறு மூலியமாவும் தர்ப்ப கயிறு மூலியமாவும் அந்த கலசத்துல கொண்டு வந்திருக்கோம். அந்த கலசத்தை எடுத்து நம்ம சுவாமி சொன்னது போல அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் மேல, அதாவது நம்ம கீழே இருக்கக்கூடிய சரீரத்தை மின்னு பார்க்க முடியாது. இன்னைக்கு சமாதி வச்சுட்டாக்கா மேல இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை தான் பார்க்க முடியும். அதனால அதுல உள்ள சைத்தன்யங்கள் பூரா இப்ப கும்பத்துல ஏற்றிருக்கோம். அந்த கும்பத்துல எடுத்தது அந்த கடைசியா எல்லா அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த லிங்கத்துல அபிஷேகம் பண்ணி
ஆவாகனம் பண்ணி பூஜைகள் தொடர்ந்து நடக்கும். மேற்கொண்டு இப்ப எல்லாம் அங்க கணன சம்ஹாரத்துக்கு எல்லாரும் போலாம். வாங்க வாங்க வாத்திய வாசிக்கலாம். நீ யார அப்படியே கொடி மரத்திட்ட போய் அப்படியே சுத்திக்கங்க. குடிச்சு போட சொல்லுப்பா. குடிப்பா 2 பேரும் குடிச்சு ஒத்தாசிக்கு. அம்மா கொஞ்சம் வந்துங்கம்மா. இல்ல நீங்க அதெல்லாம் பார்க்க வேண்டாம், எட்டிலாம் பார்க்க வேண்டாம். அது வந்து ओम संच मे मयच्च मे प्रियंच मे रामच्च मे कामच्च मे रोमणच्च मे भद्रंच मे श्रेयच्च मे वैश्यच्च मे यश्च मे भगच्च मे अर्धंच मे अर्धंच मे यश्वंच मे नामयच्च मे जीवादुच्च मे दीर्घायुच्च मे निवृत्तंच मे वेंच मे भद्रंच मे जयनंच मे सूताच मे सुदिनंच मे सुब्रह्मण्यरोदो देशवे नमः नमस्ते सुधन्वने बाहुभ्याम् उदते नमः यादेशमाधवं बभूतेतनः तयानस्तर्वादन्तमया कृषन्ता विशस्तमे शिवाङ्गिरत्रदाङ्कुरमायुषं वैपुरुषं ज्योते शिवेन हेवादामसे यदा उमौ दैव्यो विजगे अगेश सर्वान् जम्बयं चार्वाच्ययादुदाण्या असौ यस्ताम्रोर्णपदो उपस्समुष्यः असौ यो सर्पविनीलग्रीवो विलविदः उदयनं गोपालकृष्णोदार्यः उदयनं विश्वाभूतानिसदृष्टो मर्यादिनः सहस्राक्षाय मेदिते अदो यस्त्वानोऽहं तेभ्यो गृह्णः तदमन्तन्मनस्को योगाग्नियोज्या याच्यते हस्तैनव कल्याणामुगा सुवर्णस्मनामुगा विच्छन्दनप्रवर्तिनवचल्यवनामुदा अनेशन्नशेष आगुणस्य शङ्कते यावते विष्णुविष्णुमस्ते भगवते नमः तयास्मां विश्वतस्मदया परिपूजा नमस्ते स्वायुधायाना तदा विष्णवे भाभ्यां कृते नमो भाभ्यां तवदन्मने परिदेवदन्मने योगेश्वरनकरस्वतः अदो एकाग्निकालाय कालः रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय श्रीमन्महादेवाय नमः ओम नमो हिरण्यपाय वेदे नान्ये जदाञ्चपतये नमो नमो मृगेभ्यो हरिवेशेभ्यः पशूनां पतये नमो नमः सस्मिञ्जराय कृषिपदेवतीनां पतये नमो नमो बब्लुजाय व्याधिनेनां पतये नमो हरियेशाय उपवेदिने पुष्टानां पतये नमो नमो भवत्श्री जगदां पतये नमो नमः रुद्राय ददाविने क्षेत्राणां पतये नमो नमः सूताय नमो नमः वंशने परिवंशानां पतये नमो नमः वायुवस्कृतायुषदीनां कृष्णवीदाय धावते सत्त्वनां पतये नमः
नमः सकमानायिनि व्याने आव्यजने नामपदे नमो अकुबायिनि शंकिने तेना नामपदे नमो शंकिने श्रीमते तस्करा नामपदे नमो नमो वंशने बलिवन स्थायु नामपदे नमो नमो निषेधमे परिचरारण्या नामपदेभ्यो नमः नमः व्याधिनीभ्यो विद्यन्तेभ्यो नमो नमः गुणाभ्यो नमो नमः कृष्णेभ्यो कृष्णपतिभ्यो नमो नमः व्रातेभ्यो व्रातपतिभ्यो नमः श्लोक्याय च अवधान्याय च नमो वन्याय च कक्ष्याय च नमः श्रवाय च परिश्रवाय च नमः आदिसेनाय च दासरथाय च वर्तिने च पुलत्तगे च नमो गौत्याय च कृत्याय च नमः सत्याय च गात्याय च नमः कात्याय च करेष्ठाय च नमो दैत्याय च वेद्याय च नमो बाहुं सत्याय च सत्याय च नमः सूर्याय च हरित्याय च नमो लोप्याय च लोप्याय च नमो ऊर्जाय च ऊर्जाय च नमः पन्याय च सत्याय च नमो दक्षिणादशप्रतिचेतसोऽधिचेतसोर्वास्तेभ्यो नमस्ते यो रुद्रो अग्नो यो अक्षयो श्रीयो रुद्रा विश्वा भुवना वेशास्मै रुद्राय नमो अस्तु नमोऽस्तु यस्विष्णु यक्ष्वान् यज्ञस्य माया सर्वान् वेदामहे मृत्यवे स्वाहा मृत्यवे स्वाहा ॐ नमो भगवते रुद्राय विष्णवे मृत्युर्मे भावी प्राणानां ग्रन्थिरति रुद्रो मा विजान्तकः तेनानेनाभ्यायस्व नमो रुद्राय विष्णवे मृत्युर्मे भावी ओम सहस्रशीर्षं देवं विश्वाक्षरं அது மேல கோலமா போடணும் सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णमेघलम् विश्वरूपाय वै नमो नमः नारायणोदयात् இப்போ வந்து அந்த புடவை அம்மா தாய் வச்சு அந்த புடவை விட்டு கொடுத்துருங்க மாலை போட்டு புடவை வேணும் மணிகாரி நான் பெரியப்பாங்க போலாக்கா கூட இருக்கா இது பட்டை சுத்தி பிடிச்சிங்க மறைச்ச மாதிரி வேற படம் இருக்கு மறைக்கிற
கீழே சுத்தி விடுங்க ரைட்டா. நீ தூக்கி வைக்கும்போது அப்பதான் ஏன்னு கேட்டாலும் வஸ்திரத்துக்குள்ளா போடக்கூடிய இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பசும்பு இந்த பச்சைகள் போடுறோம் இதெல்லாம் அப்பதான் உள்ள போகும். எத்தனைக்கு எத்தனை புஷ்பம் போடுறோமோ அத்தனைக்கு எத்தனை வந்து அங்கே கொஞ்சம் பஸ்பம் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால ஒரு மாலை மத்திரம் மிச்சதெல்லாம் இங்கேயே சாத்தி அடைஞ்சு பார்த்தோம். ஆமாம், வில்வ மாலை மத்திரம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவள் போட்டுருந்த ருத்ராட்சம் தங்கத்தில் மூக்குத்தி அது எல்லாமே அப்படியே அந்த இது ஸ்படிகம் அதோட அப்படியே இருக்கும் அந்த பட்டுப்புடவோட. இப்ப அந்த இது தர்மபாய் கீழே உட்கார வச்சு துணி உள்ள விடுங்க. வேண்டியது இல்லை, வஸ்திரங்கள்லாம் வேண்டியது அப்படியே இருக்கும். கீழே கொட்டி வச்சாச்சா, தர்பாசனம் போட்டிருக்கா, தர்பாசனத்துலதான் உட்காரணும். கிழக்க பார்த்தானே கிழக்க பார்த்தா வச்சு கிழக்க இதுக்கு ओम नमो नारायणाय ओम ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमो नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम ओम नमः शिवाय ओम नारायणाय ओम नमो नारायणाय ओम ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम ओम नमः शिवाय ओम नारायणाय ओम ओम नमः शिवाय ओम शक्ति 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 ओम ओम शक्ति 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 उड़ने पड़ना ओम शक्ति 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 उड़ने रखना ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति காலம் முன்னாடி இழுங்க, காலம் முன்னாடி இழுத்தா தலை பின்னாடி போயிடும். நீங்க பாட்டுக்கு ஓம் சக்தி நிறுத்தாம சொல்லிட்டு
பராசக்தி கொஞ்சம் முன்னாடி வரும்ல சிவராஜ் உடம்பு அப்படி சாத்தி அந்த பலகையை பின்னாடி வச்சிருங்க. அதை எடுத்தாலே பின்னாடி பின்னாடி போகக்கூடாது, ரொம்ப போகாது. அதுதான் எங்க பேரு. மாலை எடுத்து மேல எழுதின இடம் அது. அங்க குப்தனி தாம்பிகை கழுத்து மாறிக்கு பூஜை பண்றாங்க. எல்லாம் பண்ணிட்டு வந்த இடம். அதை போட்டு தலிக்காப்பா மாதிரி போடு. மாடி போடு. இந்தா கிருஷ்ணமாரி நமஸ்துப்யம் புஷ்பமாலாம். மாரி அடி லேசா. உடஞ்சு ஃபுல்லா அப்படியே போட்டுறணும் அதுலயே. ரைட். பஸ்பம் கொடுங்கம்மா, முதல்ல விபூதி கொடுங்க. இப்ப மத்தெல்லாம் இது கொடுங்க. எங்க விபூதி கடைசியா வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. மஞ்சள் குங்குமம் சரசுக்கு நேரா அப்படி வச்சு பிடிச்சுக்கணும் கடைசி வரைக்கும். நேரா தலை மேலேயே வைங்க. எல்லாம் முடிச்சு தலை மேல வைக்கணும். நேரா வச்சு பிடிச்சுக்கணும். நேரா பிடிச்சிட்டு இருந்தோம்னாக்கா அப்புறம் மெயினுக்கு வயர் போகாம எப்படி ஒரு லைட் எல்லாமே பிரிச்சு கொடுத்துருவோம். ஒண்ணு விடாம வசம்பு எல்லாம் போட்டாச்சா? வசம்பு வரல பாரு மணி. போடுறலாம் போடுறது கம்ப அப்படியே பிடி சார். ரைட்டா போடுங்க, அப்பதான் நிக்கும். உப்பு போடுங்க. உப்பு போட்டீங்கன்னா நின்றுடும். சைடுல எல்லாம் நிக்காம நிக்குவாங்க. சைடுல ரெண்டு சக்குன்னு கொட்டினாதான் உள்ள இறங்கும். ஒரு அப்பதான் நிற்கும். அந்த விபூதி இருக்கு பாருங்க சாக்குல. செம்மணி அந்த இது இருக்குமே. ஒரு கை எல்லாரும் எடுங்க. எல்லாம் வந்து அம்மா மேலதான் போடணும். எல்லாரும் தொட்டுக்கோங்க. தொட்டு பாருங்க. நீ டக்குன்னு நான் சொல்ற பிராணம் மூடுங்க. இருந்ததுன்னா மேல இருந்து கொட்டுறேன். செம்மண்ணை போடுங்க. முதல்ல கும்ப ஆட்டாதீங்க. யாரும் கும்ப ஆட்டாதீங்க. முடிஞ்சிச்சுன்னா வந்துருங்க சார். சார் முடிஞ்சிச்சுன்னா வந்துருங்க. சென்னை இது இல்லை வீட்டில் ரொம்ப நேரம்
போடுறீங்களா? மண் இருக்கா? வேலை செய்யறவங்க சொல்லி பாண்ட்ல அப்படியே பாண்ட்ல மண் எடுத்து சீக்கிரம் மண் எடுத்து போடுங்க. எடுத்த மண்ணுங்க எடுத்து போடுங்க. அப்படியே அதை எடுத்து போடுங்க. நிறுத்திக்காருன்னா வச்சிருந்தா மேல சுவாமி கிட்ட செங்கல் எடுத்து சைடு இந்த கம்புக்கு மண்ணில் போட்டு சரியா இருக்குல்ல? இல்ல நம்ம கொட்டை கொட்டை எழுந்துக்கலாம்ல. எவ்வளவு இருக்கு? என்ன எவ்வளவு இருக்கு? மண்ணு தானே குச்சியாண்ட போட்டு பலகையில எடுத்துருங்க. அந்த பலகை கொஞ்சம் இது வைக்க திருநாகசே அது வரைக்கும் லைட்டா அமுக்கி விடு. லைட்டா கை வச்சு அமுக்கு. கை வச்சு நல்லா அமுக்கு. ஒரு நிமிஷம் லைட்டா தண்ணி ஊத்துறா. கொஞ்சம் உள்ள போகும். குழந்தை வா. பேசுன கொடுத்துருமா. ராமநாதன் சத்தியா இங்க இது அங்க குடுமா இதெல்லாம் கொடுங்க. புரோஷனம் கிடையாது. இது வந்து யாருக்கும் தெளிக்க கூடாது. இது அவளோட சார்ந்து அந்த கல் விக்கிரகத்துல தான் இருக்கணும். அதனால இது தெளிக்கிறது கிடையாது. இதில் இப்படி அழகாக கட்டி விட்டு ஒரு மாலையை போடுவோம். அலங்காரம் நீலக்கப்போ கடைசி வரைக்கும் போடுவோம். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போடுவோம். அந்த இன்னொரு மாலை 2 மாலை என்னென்ன மாலை இருக்கா? 16 நாளைக்கு 30 நாள் அர்ச்சனை, 30 நாள் தூதி எல்லாம் பண்ணணும். இங்கே இருக்கிற கவர் அப்படி இப்படி கை அப்படி தானே வந்து சாப்பிடும். அதோட கட் பண்ணு. என்ன மேலே இப்படி ஒன்று போட. இப்படி அடுத்த ரவுண்ட்ல அப்படியே எடுப்பா பட்டையா. ஓம் கொஞ்சம் வந்து பவாய தேவாய நமஹ. ஓம் ருத்ராய தேவாய நமஹ. ஓம் உக்ராய தேவாய நமஹ. ஓம் பீமாய தேவாய நமஹ. ஓம் பஞ்சம்யை நமஹ. தண்டநாதாயை நமஹ. சங்கேதாயை நமஹ. சமயேஸ்வர்யை நமஹ. சமயசங்கேதாயை நமஹ. வாராஹ்யை நமஹ. போத்ரிண்யை நமஹ. शिवाय नमः. आज्ञाचक्रेश्वर्यै नमः. अरिज्ञे नमः. लघुक्षे नमः. निग्रहवाराक्षे नमः. महानुग्रहवाराक्षे नमः. महावाराही श्रीसुन्दर्यै नमो नमः. नामपूजां समर्पयामि. धूपमाग्रापयामि. साज्यं त्रिभक्ति संयुक्तं वह्निनायोजितं मया गृहाणमङ्गलं दीपं त्रैलोक्यदिवीरावहं दीपं दर्शयामि. अमृतेश्वरी अमृतवर्षिणी अमृतं श्रावय श्रावय स्वाहा ओं गोमोदाय तस्य राज्यमादत्त यो राजासं राज्यो वासो मणिजते देवस्वामेतानि गतिकुं शपवन्ति एतामन्तोदय देवानां सभाः एवात्मै सवान् प्रयच्छन्ति कयेन पुनश्नुमन्ते राज्याजा देवशो राजा भवति பூ போடுறவா எல்லாரும் இங்கே வரணும்.
அம்மா நம்மளை எப்படி பார்த்துட்டு இருக்கா. இங்கே பூவை போட்டுவிட்டோம், கற்பூரத்தை விட்டு கல் ஊற்றி விபூதி வாங்கி நெத்திக்கு எடுக்கணும். அப்புறமா எல்லாரும் போயிட்டு அப்பமுர்த்து ஸ்நானம்னு பேர், இதுமாரி பித்திருமேத யாகம்னு பேர். அந்த யாகம் பண்ணோடனே சாம்பல்லாம் நம்ம மேலே பட்டு விட்றதான். அந்த கலப்பு போகிறதுக்காக ஸ்நானம்னு பேர். அதான் இறந்துவிட்டா அப்படிங்கிற அர்த்தத்தில் பண்ணக்கூடாது. பித்ருமேத யாகத்தினுடைய கலப்பு போகணும்னு நினச்சி யாகம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணி அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் எல்லாம் போட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த கல்ல அள்ளி மேடம் கல்ல அள்ளி இங்க இருந்தது முதல்ல வச்சுட்டு இருக்கிறேன். அதை வச்சு அந்த மண் உள்ளே போகும் மறுபடியும் எடுக்கணும். முதல்ல அந்த 4 அடிக்கி லேசுக்கிழமை இங்கே வந்து வச்சிருந்தா என்னதான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம்.